ராஜி கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் நியாயமான விலையில் வாங்கக்கூடிய ஒரே இடம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்கு. போன வருஷம் இவங்களை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க கிட்ட பட்டாசுகளை புக் பண்ண நம்மளுடைய வியூவர்ஸ் நல்லதொரு ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் இவங்களுடைய சாம்பிள் பட்டாசுகளை முதல்ல வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டோம். சும்மா தரமாக இருக்கு. ஆகஸ்ட் மந்த்ல நம்ம ரிவ்யூஸ்ல இவங்களுடைய ஆட்ஸை வச்சு அதன் மூலமாக நல்லதொரு ரெஸ்பான்ஸ் அண்ட் புக்கிங் அப்படின்னு இவங்களுக்கு கிடைச்சதுனால இவங்க ஆகஸ்ட் மந்த்ல கொடுத்த 85% டிஸ்கவுண்டை செப்டம்பர் மந்த்துக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு மேல பட்டாசுகளை புக் பண்றவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக டெலிவரியும் பண்ணி தராங்க. ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணா இன்னும் நீங்க அடிஷனலாக 5% டிஸ்கவுண்ட்டையும் அவைல் பண்ணிக்கலாம். இவங்களுடைய லிங்கையும் சரி புக்கிங் சைட் டீடைல்ஸையும் சரி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். அப்புறம் என்ன, இந்த தீபாவளிக்கு தரமான பட்டாசுகளை ராஜி கிராக்கர்ஸ்ட புக் பண்ணுங்க. தீபாவளியை சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்களுடைய பிசினஸை எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா? அதுக்கு தான் இருக்கிறாங்க கிரியேட்டிவ் ஆட்ஸ். 20 வருஷமாக அட்வர்டைசிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இவங்க இப்போ டிஜிட்டல் வால் பெயிண்டிங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளுங்க. ஜஸ்ட் நீங்க ஆர்டர் பண்ணா போதும். லோக்கல் பெர்மிஷன்ல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இப்போ இவங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி முத்தூட், வோடஃபோன், பெப்சி, பச்சேபாஸ், கலர்ஸ், விஜிஎன் பில்டர்ஸ், அருணெக்ஸல்லோ அப்படின்னு பெரிய பெரிய பிராண்ட்ஸுக்கு இவங்க ஆல்ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெயில், மழை, புயல் அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி நிலைச்சு நிற்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸில் பிரீமியம் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்ஸில் இவங்க பண்ணி தர்றாங்க. ஸோ இந்த தீபாவளி சீசனில் உங்கள் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், ரியல் எஸ்டேட் ஆட்ஸுக்கு டிஜிட்டல் வால் பெயிண்ட்ஸிங் இன்னமும் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அப்புறம் என்ன, உங்களுடைய பிராண்டுடைய தீபாவளி விசிபிலிட்டிக்கு கிரியேட்டிவ் ஆட்ஸுக்கு கால் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் அதர்வாவுடைய நடிப்பில் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற தணல் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்திலேயே கடந்த 2 மாதத்துக்குள்ளே 5 பேங்க்கில் கொள்ளையடித்த 5 பேர் கொண்ட கொள்ளை கும்பலை 6 பேர் கொண்ட போலீஸ் டீமு ஒரு இடத்துல கார்னர் பண்ணி இந்த 2 டீமுக்கும் நடுவில் மிகப்பெரிய ஷூட் அவுட் ஒன்று நடந்து இதில் அந்த 5 கொள்ளையர்களும் இறந்து போயிடுறாங்க. இப்போ ரைட்டு, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு காலர் தூக்கி விட்டு இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 6 பேர் நின்றுக்கிட்டு இருந்தா இந்த கொள்ளை கும்பலுடைய தலைவன் மாதிரி ஒரு ஆள் வந்து கூட அவருடைய டீமோட வந்து இந்த 6 போலீஸ்காரங்களையும் அந்த ஸ்பாட்லேயே செஞ்சு விட்றாப்புல. ஆனால் இவங்க எல்லாத்தையும் கொலையும் பண்ணிவிட்டு அதை ஆக்சிடென்ட் மாதிரி செட் அவுட் பண்ணுறாப்புல அவர். இப்போ அந்த இறந்து போன 6 போலீஸ்காரங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பதிலாக இவங்கெல்லாம் ஒரே ஸ்டேஷனை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு பதிலாக அதே ஸ்டேஷனுக்கு 2 வருஷம் கழித்து 6 பேர் கொண்ட பசங்க, சின்ன பசங்க எல்லாரும் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணுறாங்க. இதில் ஒரு 6 தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். இப்போ இவங்க இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரு, சரி ஓகேப்பா இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நைட் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி விட்றாப்புல. சரி நைட் ரவுண்ட்ஸ் தானே, போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்படி கிளம்புற அந்த 6 பேர்த்துக்கும் இன்றைக்கி நைட்டு நம்ம வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது அப்போ வரைக்கும் தெரியாது. இதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி ஸ்பீக்கிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரிமிஸ். இது ஒரு சுவாரஸ்யமான த்ரில்லர் படத்தை, சீட்டேஜ் படத்தை கொடுக்கறதுக்கு இந்த கதைக்கிழமே போதுமான ஒரு கதைக்கிழம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கேற்ற அளவுக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபை செட் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமை. ஒரு செம்மையான கிரைம் த்ரில்லர் சிக்கிக்கிச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு பரபரப்புடைய உச்சியில் இந்த கதைக்களத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் காதல் காமெடி அப்படின்னு சொல்லி கதைக்களத்தை நகர்த்தி செம்மையான கூஸ்பம்போட வேற லெவலுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் ஓப்பன் பண்ணுது இந்த டீமு. இந்த படத்துடைய பலமே இதனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பரபரப்பான காட்சி அமைப்புகளும் தான். இந்த படத்துக்கு பார்ட் 2க்கான லீடும் விட்டுருக்காங்க. அதை நான் இங்கேயே தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். படத்தில் அதர்வாவாகட்டும், அஸ்வின் ஆகட்டும், லாவண்யா திரிபாதி ஆகட்டும், ஷாரா, பரணி, லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி, போஸ் வெங்கட் அப்படின்னு சொல்லி பல ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. இது போக இந்த படத்தில் ஒரு சில காட்சி அமைப்புகள் செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது அந்தளவுக்கு சீட்டேஜில் ஆடியன்ஸை உட்கார வைக்கிற காட்சி அமைப்புகளாகவும் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த டீ கடை பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் அந்த வயர்லெஸ் நம்பர் எடுக்க போகிற அந்த காட்சி அமைப்பாகட்டும், லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலியுடைய கேரக்டர் ரிவீலிங் பார்ட் ஒன்று பின்னர் இருக்குது, அதுவாகட்டும், அந்த ஸ்லம்முக்குள்ளே எல்லாரும் மாட்டிக்கிட்டு உள்ளே ஓடி அந்த வில்லன் குரூப் அந்த போலீஸ் டீமை துரத்தும் போது உள்ள பிஜிஎம் அடுத்த கட்டத்துக்கு தெரிக்க விட்ட விதமாகட்டும்னு சொல்லி இந்த காட்சி அமைப்புகள் எல்லாமே பரபரப்புடைய உச்சியில் இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் படமாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி செம்மையாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்க. அப்போ என்ன தான் சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த செகண்ட் ஹாஃபுமே இந்த படத்துக்கு பிரச்சனை தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பரபரப்பாக எடுத்துகிட்டு போய் இவங்க முடிச்சாங்க இல்லையா, செகண்ட் ஹாஃபும் கூட ஈவன் ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி தான் பரபரப்பாக ஆரம்பிக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுவாரஸ்யத்தையும் செகண்ட் ஹாஃபில் இவங்களால் மெயின்டைன் பண்ணி கேரி ஓவர் பண்ணிட்டு போகவே முடியல. அதுக்கு காரணம்
ஒரு இடம் ஒரு நைட்டு, அதுக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு 5-6 கதாபாத்திரங்கள், இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய கான்ஃப்ளிக்ட், இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய சேசிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரே இடத்த திருப்பி திருப்பி பார்க்க முடியல. ஒரு சின்ன சலிப்பு வரத்தான் செய்யுது. அதுவே இந்த படத்துடைய கடைசி 30 நிமிஷம் அட போங்கங்க என்ன இப்போ தாங்க படம் முடியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு நம்ம வந்துடுறோம். அந்த அளவுக்கு பெருசாக சுவாரஸ்யமே இல்லாமல் போச்சு இந்த படத்துடைய கடைசி ஒரு 30 நிமிஷம். படத்துடைய வில்லன் மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்க அஸ்வின் ஆகட்டும், அவருடைய டீம் ஆகட்டும், இவங்க எதுக்காக இந்த சம்பவத்தை பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே நமக்கு சித்தரிக்கப்பட்டா கூட அதில் எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை. அது நம்மளோட எந்த ஒரு கனெக்டையும் கொடுத்து அந்த கதாபாத்திரம் பெருசாக ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு போலீஸ்காரருடைய கதாபாத்திரம், வயர்லெஸ் ஃப்ரீக்குவன்சியை சரி பண்ண தெரிஞ்ச ஒரு போலீஸ் கதாபாத்திரம், எப்பயுமே ஹீரோவோட காமெடி பண்ணிகிட்டே தெரிகிற ஒரு நல்ல போலீஸ் கதாபாத்திரம் அப்படின்னு பல கதாபாத்திரங்கள் உள்ள நல்லா எழுதப்பட்டு சித்தரிக்கப்பட்டிருந்தா கூட அதை எழுதினா பார்த்தது அதை பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணணும் இல்லையா. அடுத்த இடத்துல அந்த உண்மையை மட்டுமே பேச தெரிஞ்ச அந்த போலீஸ் கேரக்டரை வச்சு ஒரு வித்தியாசமான ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்குதுங்க. எங்கேயோ பெருசாக யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு இடத்துல பேரளவில் யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. அதெல்லாம் இன்னும் அந்த கேரக்டரை இன்னும் பெட்டராக இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இன்ஃபேக்ட் படத்துடைய வில்லனான அஸ்வினுடைய கதாபாத்திரமே இவங்க எழுதப்பட்ட விதத்தில் இவரை நல்லவராக காட்டுறதா கெட்டவராக காட்டுறதா அப்படிங்கிற சந்தேகம் பெரிய அளவில் இவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த தடுமாற்றம் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டருடைய ட்ராவலில் ரொம்ப கிளியராக தெரியுது. எப்பயுமே ஒரு படத்தில் வில்லன் கதாபாத்திரம் எஃபெக்டிவாக செட் அவுட் பண்ண போயிட்டு எங்க ஐயோ இந்த இடத்துக்குள்ளே இவங்கிட்டலாம் மாட்டிக்கிட்டா நீ அவ்வளோ தும்சம் தான் முடிச்சுட்டாங்க வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் நமக்கு வரணும். அப்போ தான் ஐயோ ஹீரோயின் டீம் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களேங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வரும். அவர் வில்ல மாதிரி இருப்பார், ஆனால் அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் வில்லத்தனை தாங்க, ஆனால் அதில் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான காரணம் ஒன்று இருக்குங்க. இப்படின்னு இவங்களே முன்னுக்கு பின் முரணாக பல விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லி அந்த கேரக்டரை கடைசி வரைக்கவே நமக்கு இது ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்னு புரியாமையே ட்ராவல் பண்ண வச்சு அந்த கதாபாத்திரம் நம்மளோட பெருசாக ஒட்டாமையே போச்சு. இதுவும் இதுக்கு இன்னொரு காரணம். இது எல்லாமே போக அது எப்படிங்க ஒரு 10-15 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை பேங்க்லையும் அட் அ டைமில் நீங்கள் கொள்ளையடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியாகட்டும். எங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ வில்லனுக்கு ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் நான் இறங்கி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுல இது என்ன லாஜிக் இது அப்படிங்கிறதே நமக்கு புரியலையே அப்படிங்கிற கேள்வியாகட்டும். பார்த்தாலே எந்த போலீஸ்காரனாக இருந்தாலும் அங்கேயே தலையை தனியாக வெட்டி வீசக்கூடிய வில்லனும் சரி அவருடைய குரூப்பும் சரி ஏன் ஹீரோ மேலே மட்டும் 2 பக்கம் கயிறை போட்டு இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் அவரை போட்டு தள்ளிட்டு அதோட படம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறனாலே அவங்க பண்ணுறாங்க இப்படிங்கிற மாதிரி நமக்கு பல கேள்விகள் ஒரு பக்கம் மைண்டில் ஓடின மணியமாகத்தான் இருக்குது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆனால் சுவாரஸ்யம் இல்லாத எங்கேயும் ஒட்டாத எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாத ஒரு செகண்ட் ஹாஃப், இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த தணல். அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சியும் இதில் பெருசாக சித்தரிக்கப்படல. பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய தலையை தனியாக வெட்டி வீசக்கூடிய அளவுக்கு காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.